கிரியேட்டிவிட்டி, எனர்ஜி, பிசிக்கல் எனர்ஜி, மென்டல் எனர்ஜி, எமோஷனல் எனர்ஜி, கான்சியஸ் எனர்ஜி இதெல்லாமே லட்சம் மடங்கு உயர்ந்து விடும். ஜஸ்ட் உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டரை மாத்துங்க. நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க அட்ராக்ட் பண்றதே இங்க மிகப்பெரிய பொட்டன்ஷியலான மெச்சூர்டான பெரிய பர்சனாலிட்டிஸை உங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ணுவீங்க. அந்த வைப் அட்ராக்ட்ஸ் த ட்ரைப்ன்றாங்க. உங்களுடைய வைப் மாறுச்சுன்னா நீங்க மிகப்பெரிய லெவல்ல இருக்கிற ட்ரைப் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அந்த காலத்துல ஒரு ஹீரோயினை பல படங்கள்ல நடிச்ச 10 வருஷம் 20 வருஷம் ஃபீல்டில் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஹீரோயினை எவ்வளவு பேருக்கு தெரியுமோ அதை விட 10 மடங்கு அதிகமா இப்போ சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸா இருக்கவங்கள உலகத்துக்கு தெரியுதுங்க, சொசைட்டில தெரியுது. ஸோ அதனால ஒரு பிசிக்கல் குவாலிட்டி, மென்டல் குவாலிட்டினால இந்த கிரவுடட் சிவிலைசேஷன்ல அட்டென்ஷன் அட்ராக்ட் பண்ற மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சுங்க. கான்சியஸ்னஸ்னால உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டரை மாத்தி, உங்களுடைய குவாண்டம் ஃபீல்டை மாத்தி, உங்களுடைய ஸ்பேஸ் உயர்ந்த நிலையில் இருந்ததுன்னா இதனால நீங்க பண்ற இன்ஃப்ளூயன்ஸ், நீங்க அட்ராக்ட் பண்ற மார்க்கெட் வேற லெவல்ல இருக்குங்க. அதனால இந்த பரமசாந்த தன்மை சமாதி பழகுதலை உங்க வாழ்க்கைக்குள்ள எடுத்துட்டு வந்தீங்கன்னா முதல் விஷயம் உங்க பீயிங்க நீங்களே செலிப்ரேட் பண்ணுவீங்க. உங்க ஸ்பேஸை நீங்க செலிப்ரேட் பண்ணி உங்களுக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கயா. உங்க பீயிங்க செலிப்ரேட் பண்ணி, உங்க ஸ்பேஸை செலிப்ரேட் பண்ணி, சுத்தி நடக்கிற எல்லா கிரவுடட் ஸ்பேஸோட நெகட்டிவிட்டி அத்தனையும் வந்து உங்களுக்குள்ள கரைஞ்சாலும், பல நதிகள் வந்து விழுந்தாலும், எப்படி கடல் தன்னை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோ அதே மாதிரி நீங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் ஆக்சுவலா ப்ளூ ஓஷன் மார்க்கெட்டுங்க. இந்த மார்க்கெட் இன்னும் யாரும் டச் பண்ணாத மார்க்கெட்டுங்கயா. எவ்வளவு பேர் டச் பண்ணாலும் எக்ஸாஸ்ட் ஆகாத மார்க்கெட்டுங்கயா. இந்த மார்க்கெட்ல காம்படிஷன் கிடையாது, சப்ளை டிமாண்ட் பிரச்சனை கிடையாது. நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களுடைய இருப்பாலேயே மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸரா மாறிடுவீங்க. அல்டிமேட்டா உங்க லைஃப்ல உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் அப்படின்னா தன்மை, நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுட்டு உங்களுடைய தன்மையை உயர்மைக்கு, உயிரின் உயிர்மைக்கு கொண்டு வர்றதுதான், அதுல வைக்கிறது தான் மிகப்பெரிய அகத்திலும் இகத்திலும் பரத்திலும் வெற்றி. சமாதி பழகு, சமாதி பழகு, சமாதி பழகு. லைஃப்ல வெற்றியா சமாதி பழகு, தோல்வியா சமாதி பழகு, பிரச்சனையா சமாதி பழகு,